நீங்களும் வக்கீல் லுத்ரியாவை எங்கிட்ட என்னப்பா சொன்னீங்க? பிரியங்காக்கு எந்த ஆபத்தும் வராது. இன்னைக்கு அவ கோர்ட்ல ஆஜர் மட்டும் தான் ஆக போறா. ஆர்குமெண்ட்ல இன்னொரு தேதிக்கு வாய்தா வாங்கிக்கிறேன்னு சொன்னதை நம்பி தான கோர்ட்டுக்கே வராம இருந்தது. ஆனா நீங்க மனைவிக்கு பைத்தியம் பட்டங்கட்டி அவளை மென்டல் ஹாஸ்பிட்டல் அனுப்பிட்டீங்களே. அப்பா இதுலயே உங்களுக்கு நல்லா இருக்கு? ஆமாண்டா, உன் ஆசையை நிறைவேற்றணும் ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் அவளை இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கிட்டோம். அவ என்னடானா நம்ம குடும்ப கௌரவத்தை நடுத்தெரு கொண்டு வந்து நம்மளை எல்லாம் தலைமுடிய வச்சுட்டா. டேய், உனக்கு மட்டும்தான் உன் பொண்டாட்டி மேல அக்கறை இருக்குன்னு நினைக்காத. நாங்க மனுஷங்க தான், எங்களுக்கு மனசுன்னு அப்பா. இத கேள்றா, பிரியங்காவோட அப்பாவே நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக கோர்ட்ல தான் பெத்த பொண்ணுக்கே பைத்தியம் போய் சொல்லியிருக்க. எதுக்காக? பிரியங்காவோட மனோநிலை சரியில்லை நிரூபிச்சாதான் இந்த கேஸ்ல நம்மால ஜெயிக்க முடியும். அதனால இந்த வழக்கு முடியற வரைக்கும் நீயும் பிரியங்காவை பார்க்காம இருக்கிறதா நல்லது. பிரியங்காவை திரும்பவும் சேகர் கூட சேர்த்து வைப்பே நீங்க சொன்ன வார்த்தையை நம்பித்தான் பெத்த பொண்ணையோ கோர்ட்ல பைத்தியம்னு போய் சொல்லிட்டேன். நீங்க அவ்வளவு பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிட்டீங்க. என் பொண்ணுக்கு வாழ கொடுங்கய்யா. மிஸ்டர் கிருஷ்ணன், முதல்ல ஸ்ரீராம் குடும்பத்துக்கு சாதகமா தீர்ப்பு வரட்டும். அது வரைக்கும் பொறுமையா இருங்க. என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, போயிட்டு வாங்க. ஐயா போயிட்டு வாங்க. வாங்க 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 மிஸ்டர் கோகுல்நாத், வாங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். போயிட்டாங்க போயிட்டோம். மிஸ் ருத்ரையா, பொண்ணுக்கு திரும்ப வாழ்க்கை கிடைக்கணும் உங்க பொய்ய நம்பின பிரியங்காவோட அப்பாவி அப்பன் நான் இல்ல. எதிர்த்து நின்னா ஒரு படி இறங்கி வந்திருக்கேன்னா என் பொண்ணை ஸ்ரீராம் வீட்டுக்கு மருமகளாக்க போறேன்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தையை நம்பி. அவர் எப்பேற்பட்ட கிரிமினல் லாயர், அவர்கிட்ட கேஸ்ல என்ன காப்பாத்துங்கன்னு கேட்டா நியாயம். என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேக்குறீங்களே, அவர் என்ன கல்யாணம் அரேஞ்ச் பண்ற புரோக்கரா இல்ல நடத்தி வைக்கிற புரோகிதரா? நடக்கணும். என் பொண்ணு அவங்க வீட்டுக்கு மருமகள் ஆகியே தீரணும். நிச்சயமா. ஏதோ என் பையன் ஆசைப்பட்டாங்கிறதுக்காக பாசத்துல புத்தி கெட்டு பழுதையெல்லாம் மறந்து உங்களை நான் பகைச்சுக்கிட்டேன். அதுக்குண்டான தண்டனையை இப்ப நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஓகே 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 ஓகே, டோன்ட் வரி. இனிமே நீங்க பிசினஸ்ல மட்டும் இல்ல, லைஃப்லயும் பார்ட்னரா இருக்க போறீங்க. ஓகே? அது சரி, நீங்க சொல்லிட்டா போதுமா? பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இருக்கிற பிரியங்காவை நினைச்சு நினைச்சு சேகர் புழுவா துடிச்சுக்கிட்டு இருக்கிறான். நிலைமை எப்படி இருக்கும் போது அவன் நினைப்ப எப்படி மாத்த போறீங்க? ஒண்ணு மட்டும் சொல்றேன், பிரியங்கா உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த கிரிமினல் லாயர் என்ன கிருஷ்ண பரமாத்மாவே வந்தாலும் கூட ஒண்ணு நடக்காது. யானைக்கு கோவணம் கட்டுறவனா பூனைக்கா மணி கட்ட முடியாது. நீங்க சொல்றதுக்கு முன்னாலேயே எல்லா ஏற்பாட்டையும் நான் செஞ்சிட்டேன். நான் யார் தெரியுமா? ஜான்சி ராணியோட பேத்தி. வாளை எடுத்து வெட்டி வெளியேறுகளே தாய்மார்களே. பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் பரிதவிக்க விட்டு விட்டு போனாரே. டாக்டர் வாரார், ஊசியோட வாரார். அம்மா கிட்ட சொல்லி அவங்க எல்லாரும் அடிக்க வைக்கிறேன்.
ஆதியும் அந்தமும் மற்ற நல்ல எழுத்தனே பிரியங்கா மூணு பைத்தியம் ஆயிட்டாளா? ஏன் டாக்டர் டிலே பண்றீங்க? இத பாருங்க, அதிகமா ஷாக் கொடுத்தா பிரியங்காவோட மூளை நரம்பு வெடிச்சிரும். ஏன் சாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. என்னது செத்துருவாளா? அந்த மாதிரி இந்த ஹாஸ்பிடல்ல வேற யாராவது செத்துருக்காங்களா? நானும் அப்படியாலே நாங்க சாக விட மாட்டோம். ஆனா 1-2 பேஷண்ட் பைத்தியம் முத்தி போய் தற்கொலை பண்ணி செத்துருக்காங்க. எக்ஸலென்ட். அப்ப பிரியங்கா கூட தற்கொலை பண்ணிக்கலாம் இல்லையா? என்ன சொல்றீங்க? நாமளா கொல்லுவோம், தற்கொலைன்னு சொல்லுவோம். டாக்டர் பிரியங்காவை காணோம். என்னது காணுமா? என்ன இல்லடா, அந்த பக்கம் பாத்தீங்களா? அங்கே இல்லடா. ஷிட். வெள்ளசாமி, ஒரு பைத்தியம் தப்பிச்சிருச்சியா? அப்படியா? இந்த பக்கம் வரலையே. சரி, அப்ப அந்த பக்கம் தான் போயிருக்கணும். வாயா போய் பாப்போம். சரிவா. அல்பர்ட், புரியுதா? சீக்கிரம் வாங்க. என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ஓகே, அப்ப வராங்க. ஏய், அந்த பொண்ணு ஒழுங்கா விட்டுட்டு போ. ஒழுங்கா அந்த பொண்ணை விட்டுட்டு உன் வேலையை பார்த்து போ. டேய், அவளை புடிச்சு இழுத்துட்டு வாங்கடா. மாதிரி இருக்கு. என் வீடு பக்கத்துல தான் இருக்கு. உங்களுக்கு ஆட்சி படலைன்னா நீங்க வந்து இருந்துட்டு போலாம். டீ சாப்பிடுங்க. எனக்கு தெரிஞ்ச போய் ஆட்டோ கொண்டுட்டு வருவான். உங்களை பத்திரமா கொண்டு போய் வீட்டுல சேர்த்துருவான். நீங்க வக்கீலா? எப்போ ஒரு காலத்துல. ஆமா, அந்த பசங்க உங்களை துரத்திட்டு வந்தாங்க. நீங்க யாரு? என் பேர் பிரியங்கா. நீங்க கேட்கிற இந்த நீதி, நேர்மை, நியாயம் இதெல்லாம் நாம் படிக்கிற கதை புத்தகத்துல தான் கிடைக்கும். நடைமுறை வாழ்க்கையில கிடைக்காது பிரியங்கா. அப்ப கோர்ட் எதுக்கு இருக்கு? கோர்ட்டா? அதான் நீங்களே பாத்தீங்களே, சட்டம் தன்னோட சட்டையை கழட்டி வச்சு ரொம்ப நாளாச்சு.
பீனல் கோடுங்கிறது பணக்காரன் போடுற ஃபைனல் கோடா மாறிடுச்சு. அதை தாண்ட முடியாம நீதி அங்கேயே தடுமாறி நிக்குது. அப்போ உண்மைங்கிறது வெறும் வார்த்தை தானா? சுய கௌரவம், உண்மை, இதெல்லாம் கடைபிடிச்சு வாழ்றவங்களுக்கு கடைசியில வேதனை மட்டும் தான் மிச்சம். பிரியங்கா, என் மனைவி பேர் பாக்கியா. அவன் எனக்கு கிடைச்சது பெரிய பாக்கியமா நினைச்சு நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அவளும் உன்ன மாதிரி லட்சியவாதி தான். அவளோட கனவே என்னைக்காவது ஒரு நாள் என்ன பெரிய பேரிஸ்டரா பார்க்கணுங்கிறது தான். முதல்ல அன்னைக்கு நீதிக்காகவும் நியாயத்துக்காகவும் மட்டுமே வாதாடணும்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டவ. ஒரு நாள் நிறை மாத கர்ப்பிணியான என் பாக்கியா ரோடோரத்துல காய்கறி வாங்கிட்டு இருந்தா. பிறகு குழந்தை அழகா இருக்கணுங்கிற ஆசையில நான் அவளுக்காக பக்கத்து கடையில போய் குங்குமப்பூ வாங்கிட்டு திரும்பி வரும்போது ஒரு குடிகாரன் என் கண்ணு எதிரிலே என் பாக்கியம் மேல காரை ஏத்தி கொண்டுட்டு ஓடிட்டான். அப்பவும் இதே கோர்ட்டு, இதே சட்டம், இதே வக்கீல் ரூத்ரையா ஆயிரக்கணக்கான ரூபாய்ங்க சாட்சிகள் எல்லாம் அடிமையாக்கிடுச்சு. ஏலத்துல 3 முறை கூவி விக்கிற மாதிரி மீதிய 3 முறை கூவி வித்துட்டாங்க. நியாயம் கிடைக்குங்கிற நம்பிக்கையில கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் நடையா நடந்த எனக்கு என்ன கிடைச்சது? வாய்தா 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 வாய்தான்னு கடைசியில கேஸே இல்லாம பண்ணிட்டானுங்க. பாவி. இது உங்க விஷயத்துல ரொம்ப கொடூரமா தான் விளையாடி இருக்க. அதுக்காக நீங்களே இப்படி வெறுத்து போய் உட்காந்துட்டா என்ன மாதிரி அனாதைகளுக்காக யார் போராடுவாங்க? சட்டத்தை முதுகுல சுமக்கிறோங்கிற நினைப்புலதான் கருப்பு கோட்டை முதுகுல சுமந்தேன். அந்த சட்டமே சாக்கடை ஆனதுக்கு அப்புறம் கருப்பு கோட்டை போடக்கூடாதுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். நான் கோர்ட்டுக்கு போறதை விட்டுட்டேன் பிரியங்கா. எனக்காகவும் இல்ல இந்த கங்காக்காகவும் உங்களை கோர்ட்டு வாசப்படி மிதிக்க சொல்ல. உங்க மனைவி, உங்க பாக்கியா. என் பாக்கியா பத்தி பேசாத. இந்த ஊரு, உலகம், ஜாதி, ஜனங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் என்னைக்கு அவசரத்து போடுவேன். அப்போ ஒரு பொண்ணு, அவ வாழ்க்கை, அவளோட மானம், இதுக்கெல்லாம் நீங்க மதிப்பு கொடுக்க போறது இல்ல? இல்ல இல்ல, மதிப்பு கொடுக்க போறது இல்ல. யார பத்தி எனக்கு கவலை இல்ல. ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்தின நீங்க ஒரு மனுஷன் நினைச்சு பேசிட்டேன். உங்க நல்லா குடிங்க, வேலை மதிக்க முடியாத உங்க மூளைய நீங்க குடிக்கிற அந்த விஸ்கி பாட்டில் அடிச்சு வைங்க. உங்க பாக்கியோட ஆத்ம சாத்தியோட. பிரியங்கா, இருட்டறையில ஒரு குருட்டு பிச்சைக்காரன் கருப்பு பூனையை தேடுற மாதிரி நீதி நான் என்னன்னே தெரியாத அந்த கோர்ட்ல நியாயம் கேட்டு நான் வாதாட போறதில்லை. உங்களுக்கு ஆட்டோ வந்துருச்சு, நீங்க போலாம். ஏன் இந்த லெட்டர் டிஸ்பேச் பண்ணல? Sir, I'm sorry, sir. உங்ககிட்ட தான் கேக்குறேன், ஏன் இந்த லெட்டர் டிஸ்பேச் பண்ணல? எல்லாரும் பொய் சொல்லி தப்பிக்கலாம் பாக்குறீங்களா? என்ன நீங்க உங்க சீட்டு போங்க சார். ஒருத்தர் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறா. எல்லாரும் பொய் சொல்லிட்டு இருக்காங்க. தேவைப்படும் போது சில சமயங்களை உண்மையை மறைச்சிட்டு போய் சொல்லித்தான் பார்க்கணும். என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியுமா? என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியுமா? I hope everything is all right with Priyanka. Come on, Shekhar. Control yourself.